வெல்கம் டு ஷைனிங் மூன். நம்ம ஷைனிங் மூனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம்நாத் ஸ்டைல் இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேறு மசாலாஸ் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் கோகனட் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகா. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இறால் செய்யறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை ஆன உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஸ்மெல் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சால்ட் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கட்டும். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 1/2 kg இறாலை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட நல்லா இறால் நல்லா மிக்ஸ் ஆகணும். இறாலோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நிமிஷம் நல்லா இறால் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நல்லா கொதியல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான ராம்நாத் ஸ்டைல் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.